பாக்கியலட்சுமி சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். இப்போ இனியா வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக ஆயிடுச்சு. ஏன்னா ஆகாச காதலிச்சான்னு சொல்லிட்டு வீட்டில் கோவப்பட்டு கடற்கடன்னு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனால் அங்கே நிதீஷ் நல்லவன் கிடையாது. தெரிஞ்சால் இனியா அவங்க கூட பேசுறது கிடையாது. கோபி இனிமேல் அங்கே நீ அங்கே போக வேண்டாம், நம்ம வீட்டிலே இருந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. இதனால் நிதீஷ் கோவப்பட்டு நேராக இனியா வரவே இல்லை, அவளை பார்க்கணும் பேசணும்னு சொல்லி ஆஃபீஸ்க்கு வராரு. இனியா ஒளிஞ்சிக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் நேராக பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்கிறாங்க. பஸ் ஸ்டாண்டில் பார்க்க வராரு. அப்போ பாக்கியா திட்டுறாங்க. அவளுக்கு தான் அவனுக்கு பிடிக்கல, எதுக்காக நீ கூட இனிமேல் பார்க்கவும் கூடாது பேசவும் கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நேராக வீட்டில் போய் எப்போ பாரு பின்னாலே சுற்றிக்கிட்டு இருக்கான் நிதீஷ். இனிமேல் அவனுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது சொல்லி கோபி செலியன் எல்லாருமே போய் சொல்லி நிதீஷை அடித்து பிரச்சனை பண்ணுறாங்க. அடித்து இனிமேல் இந்த பக்கம் வந்தேன்னா உன்னை இருக்குது, இனிமேல் உனக்கு அவளுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, ஏமாற்றி கல்யாணம் பண்ணி வச்சுட்டிங்களா அப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்துடுறாங்க. இதனால் என்னாச்சு, கோவப்பட்டவொடனே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. என்னோடய பையனை வீட்டில் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு கோபிக்கு வருது. உடனே ஃபோன் வருது. உடனே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. இப்போ எல்லோரும் சொல்லி கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாரு. இதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி டைவர்ஸ் வாங்க போகிறாங்களா, என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சின்ன மருமகள் தொல்லை என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். சின்ன மருமகள் தொல்லை என்ன போட போகிறாங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா, இப்போ பார்த்திங்கன்னா தமிழுக்கும் சேதுக்கும் விவாகரத்து அப்படி சொல்லி அங்கே போய் நிற்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா சேது எனக்கு முன்னாடி விவாகரத்து என்னை கூட வாழ இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் தமிழ் என்ன சொல்கிறாருன்னா, நான் இவ கூட வாழ எனக்கு இப்போ நான் விவாகரத்து தர முடியாதுன்னு சொல்கிறாங்க. எதனாலம்மா அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. என் வயத்தில் குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்கு, அந்த குழந்தை நாளைக்கு பிறந்தா உங்கள் அப்பா யாருன்னு கேட்கும். அப்போ நான் யாரை சொல்லுவேன், இவர் தானே அப்பா, அதனால் இந்த குழந்தைக்கு அப்பா வேணும், அதனால் நான் விவாகரத்து தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கோர்ட்டில் 2 பேரும் இப்படி ஒருத்தருக்கு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக விவாகரத்து வாங்க முடியாது. அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க, 6 மாதம் சேர்ந்து இருங்க. அந்த சமயத்தில் உங்கள் மேலே பாசம் வருதா இல்லை பிரிஞ்சு போறியா பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் சேது கோவப்படுறாரு. விவாகரத்து வாங்காமல் இப்படி சேராளே அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரயில் பயணம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ராஜஸ்தானில் ரயில் பயணம் நாங்கள் போனோம். ராஜஸ்தான் ஃபுல்லாகவே சஃபாரி அங்கே இங்கே எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வரோம். அதனுடைய ரயில் பயணம் தான் இது. ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள், ரொம்ப பிரமாதமாக இருக்கும். எல்லாருக்குமே ரயில் பயணம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா ரயில் பயணங்கிறது ரொம்ப அழகான ஒரு பயணம். நம்ம போகும்போது நிறைய இடங்களை பார்ப்போம். அப்போ மக்களுக்கு நமக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால் ரயில் பயணத்தை மக்கள் எல்லாருமே விரும்புவாங்க பாருங்கள். பெரிய பெரிய பாலம் அது இது எக்கச்சக்கமாக வரும். நாங்கள் ராஜஸ்தான் ஃபுல்லாகவே ட்ரெயினில் தான் போய்ட்டு வந்தோம். எனக்கு ரொம்ப தள்ளி இருக்குது. டெல்லியிலேருந்து ட்ரெயினில் தான் போனோம். தொடர்ந்து வீடியோக்கள் பாருங்கள். சீரியல் தான் போட்டிருக்கேன். ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.